அந்த குழுவினுடைய பெயர் வந்து உணர்வுகள் உறவு சிக்கல் அப்படிங்கறதுதான் அந்த குழுவினுடைய பெயர். அந்த குழுவுல வந்து 3 ஆண்கள் அட்மினா இருந்தாங்க. ஒண்ணு வந்து பெரியார் சரவணன் இருந்தாரு. இப்போ ஒரு பெண்ணுக்கு கணவன் வந்து வேற பெண் கூட அந்த கணவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு இவங்க என்ன தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒன்ன சந்தோஷப்படுத்தாம இன்னொரு பெண் கூட சந்தோஷமா இருக்கிறான், நீ இன்னொரு ஆண் கூட இருந்துக்க அப்படிங்கறதுதான் அவங்க சொல்லக்கூடிய தீர்வு. லூலு குழுக்கு முன்னாடியே இந்த சரவணன் வச்சிருந்த குழுல இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் லூலு ஒரு தனியா வந்து ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவுல நீங்க ஏன் போய் இப்படி இணைஞ்சீங்க? மறுபடியும் தெரிஞ்ச கொண்டு கிணத்துல விழுந்தீங்களா? எனக்கு அதிர்ச்சி கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணர்வுகள் உறவு சிக்கல்ல என்ன விஷயங்கள் பேசப்பட்டதோ அதுதான் வந்து லூலு குழுவிலேயே டிஸ்கஸ் ஆச்சு. பெண்களுக்கான பிரச்சனை வந்து முதன்மை பிரச்சனை பாலியல் பிரச்சனை தான். அதுதான் நம்ம முதல்ல தீர்க்கணும். இங்க வந்து யார் யாரெல்லாம் பாலியல் ரீதியா ஒரு பஞ்சத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து தேவையான விஷயங்களை கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து அந்த குழுவுல ஏன் பெண்கள் தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க அந்த பெண்களுக்கு. ஐயோ அவன் ரொம்ப நல்லவன், அவன் பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி முதல்ல பெண்கள் மனசுல வந்து இவன் பாதுகாப்பானவன் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க வந்து ஏற்படுத்திடுறாங்க. 4வது குழு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பெண்களுக்கு தெரிஞ்சே அங்க ஆண்கள் இருக்காங்க, ஆனா இவங்க வந்து மோசமானவங்க கிடையாது, ரொம்ப நல்ல ஆண் அப்படின்னு அவங்க வந்து அறிமுகப்படுத்தி வச்சிடுறாங்க. ஊட்டி பயணத்துலதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரவீன்குமார் தமிழ்செல்வனை யாரெல்லாம் வந்து அவரோட உறவு வச்சுக்கிட்டதுங்கிற டிஸ்கஷன் வருது. இந்த சுரேன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, நீ கணவனை பிரிந்து இருக்கிற, நான் எனக்கு என்னுடைய மனைவி வந்து டெலிவரிக்காக இருக்கிறா, அப்போ எனக்கு வந்து இந்த தேவை இருக்குது, நம்ம வந்து சாட் பண்ணிக்கலாமா அப்படின்னு மாதிரி அவன் வந்து போய் கேட்டிருக்கான். பவானிக்கும் பெரியார் சரவணனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி, அதாவது ஒரு பவானி வந்து பதிலே சொல்லல. அவங்க வந்து எதுவுமே பேசாம அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து 6 ஆண்களோட உறவுல இருக்கிறேன், அதாவது ஆண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து 6 ஆண்களோட உறவுல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கொளத்தூர் மணி, சுபவீர பாண்டியன் இவங்கெல்லாம் எப்ப இதுக்குள்ள வர்றாங்க, இல்ல இவங்கெல்லாம் வெளியிருந்து இயக்கி கொண்டிருந்தாங்களா இந்த குழுவை? என்னங்கிறது கொஞ்சம் தெளிவா பண்ணுங்களேன். நிறைய பெண்கள் வந்து அந்த குழுவுக்குள்ள இருந்து வெளியேறின பெண்கள் அந்த குழுவுல என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்த ஓப்பனா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொளத்தூர் மணி தோழர் அறிக்கை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆனாங்க. வசுமதி வசந்தி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த வசுமதி வசந்தி தான் பிளானே போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து சும்மா லூலுவுக்கும் தமிழச்சிக்கும் பிரச்சனை, அந்த குழுவுக்கும் தமிழச்சிக்கும் பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. முதல்ல வந்து தமிழச்சிய சீன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா இத வந்து ஜீவாதான் பண்ணுனா, ஜீவாதான் வந்து இந்த விஷயத்த வந்து எல்லாத்தையும் எடுத்து குழுவுக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் தமிழச்சிட்ட கொடுத்தா அப்படின்னு நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. யூ தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக லூலு குழு பிரச்சனையை தற்பொழுது நாம் உலக வெளிச்சத்திற்கு மிக பரவலாக கொண்டு வந்து கொண்டிருக்கோம். இந்த லூலு பிரச்சனைங்கிறது வந்து ஒரு 4 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் இப்போ அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்குன்னு தெரியுது. ஏன்னா பல வகையில் அவர்கள் வந்து லூலு குழுவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியே வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான பெரும் முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த முயற்சிக்கு அந்த நம்மளுடைய யூத் தமிழ் ஊடறுப்பு சேனல் வந்து நம்மோட இணைந்து பயணிக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய அந்த பயணத்தில் நம்ம பல இடங்களில் நம்ம வந்து அவர்களோட பயணித்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு அங்கே பாதிக்கப்பட்ட அந்த குழுவினால் பாதிக்கப்பட்ட அல்லது எதனால பாதிக்கப்பட்டாங்க, என்ன காரணம், என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வந்து இப்போ
2 3 பேர், அதாவது அதில் பாதிக்கப்பட்ட சாரதா, தமிழச்சி, அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த பிரச்சனையை மிகவும் உலகுக்கு வெளியே கொண்டு வர்றதில் தமிழச்சி, பிரான்சில் இருக்கக்கூடிய தமிழச்சி அவர்கள் வந்து மிக வேகமாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஆவணங்களையும் வைத்து கொண்டிருக்கார்கள். அதுதான் நம்மளோட சிறப்பு. இவர்கள்ட்ட அத்தனை பேருமே அதில் பயணித்தவர்கள், அதாவது தமிழச்சியை தவிர அத்தனை பேரும் மற்றவர்கள்லாம் பயணித்தவர்கள். அதனால ஆவணங்கள் அவங்ககிட்டயே கையிலே இருக்குது. அந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டும் கூட, ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் அந்த செயல்பட்டு கொண்டிருக்காங்க, அந்த லூலு பிரச்சனையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க இதை பற்றி எதையும் கவலைப்படாம அவர்கள் பாட்டு அவர்கள் தான் தோன்றித்தனமாக எந்த இதையும் பார்த்து கொள்ளலாம், எந்த இதையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்காங்க. இது வந்து கோர்ட்டில் இருக்குது, டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்கள் கமிஷன்லையும் வந்து புகாராக இருக்குது. இருந்தாலும் இவர்கள் வந்து இந்த குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இப்போ அதோட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்குது, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு தோன்றித்தனமாக எதை வேணாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசுக்குள்ளார வேற ஒரு நண்பர் சொல்றாரு, உள்ளுக்குள்ளார அவர்கள் மனதில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அதனுடைய தாக்கம் தான் அவர்கள் வந்து தாங்கள் பாதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறது. அந்த எதுக்காக அந்த பிம்பத்தை உருவாக்குன்னா, இந்த மாதிரி எதிர்த்து போராடுறாங்க பாருங்க, அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவர்களை வந்து நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்களாம் என்ன வேணும் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையை வெளியிருந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவர்களோட நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பேசுறதை பார்த்தாலே தெரியுது, தெளிவாக தெரியுது அவர்கள எங்கேயும் பாதிக்கல. ஏன்னா நாங்கள் வந்து மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோட போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து மிகவும் வீரியத்தோடு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து இந்த தொலைக்காட்சி வழியாக, நம்மளோட சேனல் வழியாக இந்த பிரச்சனைகளை கொண்டு வரதுல ரொம்ப ஒரு ஆர்வத்தோட நம்ம வந்து அவர்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஜீவா அவர்கள் வந்து பெரியாரிய கொள்கையிலையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலையும் மிகவும் ஆழமாக ஆழ்ந்து படித்து பெண்களுடைய இது முற்போக்குக்கான எல்லா வகையிலும் ஒரு உறுதுணையாக இருந்து வந்த ஜீவா அவர்கள் இந்த குழுவில் சில காலம் பயணித்து அதனுடைய முழு அயோக்கியத்தனம் தான் சொல்லணும், அந்த அயோக்கியத்தனத்தை வெளிக்கொண்டு வருவதில் இன்னைக்கு வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஜீவா இருக்காங்க. இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வர்றதுனால என்ன ஆகணும், தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் எது சரியான பெண்கள் சுதந்திரம், எது விடுதலை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பார்வைக்கு இது வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறதா எங்களோட இதா இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஜீவா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஜீவா வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்து இப்ப லூலு குழுல பயணித்தீங்க, எப்ப பயணித்தீங்க, எந்த காலத்துல பயணித்தீங்க, ஏன் வெளியே வந்தீங்க, இதோட எல்லாம் இந்த இது சுருக்கமா சொல்லுங்களேன். இந்த லூலு குழு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து லூலு வந்து ஒரு குழு ஆரம்பிச்சாங்க, அதன் மூலமா தான் இந்த பாலியல் விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க முன்னெடுத்துட்டு போனாங்க, அததான் அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. லூலு குழு தான் வலியுறுத்திச்சு அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல சார். இத வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இன்னொரு அமைப்புல வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுவுல வந்து என்ன சேர்த்து விட்டாங்க. லூலுனுடைய இதுல இருந்தவங்க தான் வந்து நட்பா இருந்தவங்க தான் என்ன வந்து அந்த குழுவுல சேர்த்து விட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரியாரியவாதிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தின குழு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த குழுவுக்குள்ளால நீங்க வந்து நான் வந்து பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பெண்களை மரியாதையா பேச மாட்டாங்க. முதல் விஷயம், மரியாதையா பேச மாட்டாங்க. பெரியம்மான்னு பேசுவாங்க, இல்லைன்னா அத்தை அத்தை அப்படின்னு பேசுவாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா டார்லிங்னு பேசுவாங்க. அது வேற எது வித்தியாசமே இல்லாமல் பெண்களே அவங்க அப்படிதான் பேசுனாங்க. குழு யார் நடத்தி கொண்டிருந்தார்கள்? குழுவோட பெயர் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. அந்த குழுவினுடைய பெயர் வந்து உணர்வுகள் உறவு சிக்கல் அப்படிங்கறதுதான் அந்த குழுவினுடைய பெயர். அந்த குழுவுல 3 ஆண்கள் அட்மினா இருந்தாங்க. ஒண்ணு வந்து பெரியார் சரவணன் இருந்தாரு, இன்னொன்னு வந்து சிவாச்சடையன், இன்னொருத்தங்க வந்து அன்புமதி அப்படின்னு 3 ஆண்கள் வந்து அந்த குழுவுல வந்து அட்மினா இருந்தாங்க. இன்னும் 2 பெண்கள் கூட இருந்தாங்க. எனக்கான நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, எனக்கு அந்த பெயர்கள் வந்து நான் அப்பவும் கவனிக்கல, அதனால எனக்கு தெரியல. சோ இவ்வளவு பேரு அங்க இருக்கும் போது அங்க பேசப்படுற அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெண்கள் எப்படி எல்லாம் இருக்கணும், ஆண்கள் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்
அதாவது அங்க வந்து குடும்ப வன்முறைகளுக்கு அவங்க தீர்வு சொல்றதா சொல்றாங்க. அந்த தீர்வு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு கணவன் வந்து வேற ஆண் கூட வேற பெண் கூட அந்த கணவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு இவங்க என்ன தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ கணவன் கூட சண்டை போடக்கூடாது. ஏன்னா உனக்கு குழந்தைங்க இருக்காங்க. நீ சண்டை போட்டா அது குழந்தைய வந்து பாதிக்கும். சோ நீ வந்து கணவன் கூட சண்டை போடாம அவன் வந்து ஒன்ன சந்தோஷப்படுத்தாம இன்னொரு பெண் கூட சந்தோஷமா இருக்கிறான். நீயும் என்ன பண்ணு, நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை, அவன் இன்னொரு பெண் கூட இருக்கிறது. அதனால நீ வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாம நீ இன்னொரு ஆண் கூட இருந்துக்க அப்படிங்கறதுதான் அவங்க சொல்லக்கூடிய தீர்வு அந்த குழுவுல. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அங்க நடந்த நிகழ்வுல நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 3 நிகழ்வு இருக்குது. ஒரு நிகழ்வு வந்து ஒரு பெண் வந்து ஏற்கனவே, அதாவது இது வந்து வெளியில நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் அவங்க இயக்குனரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தேவைப்படுறாங்க. அவங்க அத வந்து ஒரு ஆள் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து அந்த பெண் கிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்கிறாரு. இந்த பெண்ணும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா, இந்த பெண்ணுடைய இதுல வந்து ஒரு ஆபாச வீடியோவை வந்து அந்த ஆள் அனுப்பி வைக்கிறாரு. இது யார் வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்ல. ஆனா இந்த விஷயத்த அந்த பெண் வந்து Facebookல பதிவு பண்றாங்க. நீங்க சொல்ற அந்த இயக்குனர் இருக்கக்கூடிய பெண் வந்து அந்த பெரியார் சரவணன் வைத்திருந்த அந்த குழுவுல இருந்தாங்களா? இல்ல இல்ல, அந்த பெண் Facebookல அவங்களோட டைம்லைன்ல பதிவு பண்ணின விஷயங்கள். அந்த பிரச்சனையை நீங்க எடுத்து டிஸ்கஸ் பண்றீங்க. அப்போ வந்து அந்த பெண் செய்தது தவறு, அது வந்து உடன்பட்டு போலாங்கிறத நீங்க அந்த குழுவில் இருக்கிறவங்க இது பண்றாங்க, அப்படிதானுங்க? ஆமா, அதாவது அந்த குழுவுக்குள்ள இவங்க வந்து அந்த பெண் போட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்து இங்க போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் செய்தது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த ஆண் அப்ரோச் பண்ணது அவன் அதெல்லாம் அவங்களுக்கு விஷயமே கிடையாது. ஆனா இவங்க என்ன அதுல தீர்வா சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பெண் இப்படி அந்த ஆணை வந்து வெளியில சொல்லக்கூடாது. இத்தனைக்கு அந்த பெண் வந்து அந்த ஆணுடைய பெயரை கூட சொல்லல. ஆனா அந்த சம்பவத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது நீ வந்து ஒரு குடும்ப குத்து விளக்குகள் தான் இந்த மாதிரி ஐயோ அவன் என்ன கையை பிடிச்சு இழுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து புலம்புவாங்க. ஆனா இந்த பெண்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வந்து அந்த ஆண் கூட நீங்க இணங்கி போங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. இவ்வளவுதான் நீங்க வந்து செய்யணுமே தவிர இதை வந்து வெளிப்படுத்தக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. வெளியில பொது வெளியில ஆண்களை அவமானப்படுத்த கூடாதுங்கிறது தான் அவங்களோட இது. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன வலியுறுத்துறாங்கன்னா அந்த பெண்கிட்ட, நீ படுத்தா உனக்கு காரியம் நடக்கும். அதாவது வந்து இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு நீங்க உங்க உடன்பட்டு போங்க, அது உங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க வந்து காரியத்தை சாதிச்சுங்க அப்படிங்கறதுதான். அதுல எந்த தப்புமே கிடையாது. இந்த ஆட்களை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்துறது வந்து மற்ற சாதாரணமான குடும்ப குத்து விளக்குகள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த வார்த்தை. ஒரு குடும்ப குத்து விளக்கு, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை இங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு பாருங்களேன். மொத்தமாக இவர்கள் நடந்து கொண்டதை பார்த்தோம்னா, குடும்பத்தை சிதைக்கக்கூடிய அத்தனை இதுகளும், அத்தனை அறிவுரைகளையும் அத்தனை தகவல்களையும் தெரிவித்து குடும்பத்தை சிதைச்சு ஒண்ணுமெல்லாம் பண்றதுக்கான ஒரு முடிவுக்கு தான் கொண்டு போய் விடும் இந்த செய்தி. அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இல்லைங்க? ஆமா, அவங்க அதுதான் பண்றாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த குரூப் செக்ஸ், ஸ்வாப்பிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் எல்லாம் வந்து இப்ப வந்து ப்ரமோட் பண்றாங்க. இதுவும் அங்க நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அங்க அந்த குழுவுல இருக்கிறவங்க டூர் போறாங்க. அந்த அதுல இருந்து ஒரு பெண் வந்து டூர் போயிருக்கிறாங்க. போனப்போ இவங்க அந்த குழுவுல என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, அங்க எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஆமா நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜோடி மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஜோடி தான் எனக்கு புருஷன் இருக்கும்போது நான் ஏன் தோழர் நான் வந்து ஜோடி மாத்திக்கணும் அப்படின்னு அந்த பெண் வந்து கேள்வி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஜோடி மாத்திக்கிட்டாதான் இங்க வந்து விஷயமே அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இந்த செய்தி எப்ப நடக்குதுங்க? உறவு சிக்கல். இதுல வந்து பெரியார் சரவணன், சிவா சடையன், அன்புமதி இவங்க 3 பேரும் அட்மினா இருந்த ஒரு வாட்ஸ்அப் குழு. அந்த குழுல ஏதாவது நடக்குது. ஆமா, நான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நான் 2 வாட்டி அந்த குழுவை விட்டு வெளியேறினேன். முதல் தடவை வெளியேறினப்போ அதே குழுவுல இருந்தவங்க தான் என்ன மறுபடியும் உள்ள சேர்த்தாங்க. இப்பவும் வந்து நான் வந்து என்ன செய்தேன்னா சண்டை போட்டுட்டு வெளியேறினேன். இந்த மாதிரியான டிஸ்கஷன் எல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான
விஷயத்த நான் வெளிப்படுத்திட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நான் அந்த குழுவுல இருந்து வெளியேறினேன். இல்ல இப்ப ஒண்ணு தெளிவாகுது. அதாவது லூலு குழுக்கு முன்னாடியே இந்த சரவணன் வச்சிருந்த குழுல இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் லூலு ஒரு தனியா ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவுல நீங்க ஏன் போய் இப்படி இணைஞ்சீங்க? மறுபடியும் தெரிஞ்ச கொண்டு கிணத்துல விழுந்தீங்களா? நான் அந்த குழுக்குள்ள இருக்கும் போது லூலு அந்த வாட்ஸ்அப் குழுவுல இருந்து வெளியேறி இருந்தாங்க. அந்த நேரம் அவங்க கிடையாது. அதனால அந்த குழுவுக்குள்ள லூலுடைய என்ன சொல்றது பாத்திரம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க வெளியேறி இருக்காங்க அப்படிங்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை இவங்களும் எதிர்த்துதான் வெளியேறி இருந்திருப்பாங்க. நான் அங்க நடந்த விஷயங்களை எதிர்த்து தானே வெளியேறேன் அப்படின்னு தான் நான் நினைச்சது. அதை நான் கேட்கவும் இல்லை. நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறதுதான். நான் இப்ப பெண்கள் குழு லூலு ஆரம்பிக்காங்கும் போது எனக்கு அதுல உடன்பாடு இருந்தது. எனக்கு அதிர்ச்சி கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் குழு உணர்வுகள் உறவு சிக்கல்ல என்ன விஷயங்கள் பேசப்பட்டதோ அதுதான் லூலு குழுவிலேயே டிஸ்கஸ் ஆச்சு. நான் சொன்னேன், அந்த கணவரை நீ ஜோடி மாத்திக்கலாம், அப்புறம் கணவர் பிரச்சனைனா நீங்க வேற வேற ஆட்களை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே அந்த குழுவுக்குள்ள அவங்க பேச ஆரம்பிச்சப்போ எனக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்ன இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல அப்படிங்கிற அந்த விஷயம் உணர ஆரம்பிச்சோம். ஏன்னா இது இப்ப மட்டும் இல்ல, இந்த குழு மட்டும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 1951 இருந்தே இங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு என்ன சொல்றது, பெண்களுக்கான அரசியல் நிறைய விஷயங்கள் செய்தாங்க. அதுல பெண்கள் விஷயமும் ஒண்ணு. இந்த பெண்கள் விஷயத்துல ஒரு அடையாள அரசியலை கொண்டு வரணும், பெண்களை பாலியல் ரீதியாக சீரழிக்க ஒரு கலாச்சாரம் இங்க வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் முன்னெடுத்ததுல இதுல இந்த பெரியாரை அமைப்புகளுக்குள்ளால அது ஊடுருவிருக்கு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்குது. அதுல இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். என்ன அப்படின்னா, பெரியாரில நான் எல்லா பெரியாரிஸ்டுகளையும் நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனா ஏன்னா இப்போ கொளத்தீர்மணி தோழர் மேல எல்லாம் இவங்க நிறைய இது வைக்கிறாங்க. எனக்கு அதை பத்தின இது இல்ல. எனக்கு ஒரே கேள்விதான், அவர் கொடுத்த அந்த அறிக்கையினால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அது அவங்களுக்கு அது சுலபமா இருக்குது. ஆனா பெண்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களே அந்த பெண்களுடைய என்ன சொல்றது, மன ரீதியான பாதிப்புகள் எல்லாத்துக்குமே காரணமா இருந்திருக்காங்க. எனக்கு லூலுவ பேஸ்புக் மூலமா தான் அறிமுகம். அதுவும் பேசுறதெல்லாம் இல்ல, அவங்களுடைய பதிவுகள் பார்ப்பேன். எப்பவாவது முடிஞ்சா கமெண்ட்கள் போடுவேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு அறிமுகம். நான் மைக்ரோ பயாலஜில டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன். சோ ஒரு கல்லூரியில நான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஒரு 14 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேல நம்ம அங்க ஒர்க் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நிறைய சம்பளங்கள் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்னால நான் கல்லூரியை விட்டு வெளியில அப்புறம் பெண்களுடைய பிரச்சனையை பத்தி முழு நேரமா நான் நாவல்களா இப்போ கட்டுரைகளா அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறேன். அந்த வகையில நாகர்கோவில்ல நான் ஒரு இலக்கிய வட்டத்துல இருந்தேன். அதுல ஒருங்கிணைப்பாளரா இருந்தேன். இலைகள் இலக்கிய இயக்கம் அப்படிங்கிறது ஹசன் அப்படிங்கிற ஒருத்தர் அதை ஆரம்பிச்சு வச்சாரு. அத என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்துல சரி பெண்களுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும் போது பெண்களுக்கான விஷயங்கள்னு இவங்க பேசிட்டு இருந்தது, பேஸ்புக்ல பேசிட்டு இருந்த சில விஷயங்களை வச்சு நான் அவங்கள அங்க அந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டேன். அப்படிதான் நான் எனக்கு அவங்கள முதல் முறையா நான் நேர்ல அவங்கள பாக்குறேன். பார்க்கும்போது லூலு குழுவை சேர்ந்த சில பேர் எனக்கு அறிமுகமாக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி அறிமுகமானதுல ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன ஒரு பெரியாரிய குழுல சேர்த்து விடுறாங்க. சோ நான் இப்படி லூலு கூட பயணிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ஒரு நாள் ஒரு குரூப் ஆரம்பிச்சதா எங்களுக்கு இன்வைட் வந்தது. அந்த இன்வைட் வந்தப்போ நாங்க அந்த குழுவுல சேர்ந்தோம். அந்த குழுவுடைய பேர் தான் விமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு குழு. அந்த குழுல அவங்க இன்வைட் பண்ணோன்னு நாங்க சேர்ந்துக்கிட்டோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த நேரத்துல நாங்க அத தப்பாலாம் யோசிக்கல. நாங்க நிறைய பெண்கள் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த குழுவுல சேர்ந்தாங்க. அப்படிதான் அந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொன்னு, நான் கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். அதனால அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. இப்படி போகும்போது
ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த குழுக்கள் பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் கூட நாங்க பேசுவோம். ஆஹ் ஏன்னா அது பெண்கள் வெளியில பேச முடியாத சில விஷயங்களை அவங்க குழுக்குள்ள பேசிக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு ரகசிய குழு. அதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்க. இது வந்து ஒரு ரகசிய குழு அப்படிங்கிற ஒரு முத்திரை இருந்ததுனால எல்லாருமே வந்து தைரியமா அங்க சில விஷயங்கள் பேசிக்கிறது தான், அதுவும் உண்டு. அது போக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியாரினுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரினுடைய கோட்ஸ் அதை வந்து அப்படியே கொண்டு வந்து உள்ள போடுவாங்க. போட்டுட்டு பெரியார் வந்து பெண் விடுதலையை பத்தி இந்த மாதிரி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது பாலியல் சுதந்திரம் தான் அப்படின்லாம் அவங்க வந்து பேசுவாங்க. இந்த குழு நீங்க ஆரம்பிக்கப்பட்டன்னு சொல்றீங்க. இந்த குழு அட்மின் யாரு? அந்த குழுவோட அட்மின் எல்லாம் உங்களுக்கு முன்னே தெரியுமா? எவ்வளவு நாட்கள் அவர்களோட பழகி இருக்கீங்க? அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த குழுனுடைய அட்மின் வந்து லூலு தேவஜம்லா. அந்த நேரத்துல அவங்களுடைய பெயர் வந்து லூலு மோசஸ் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து லூலு கிளாட்சன் ராபின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை மாத்திக்கிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சப்போ அவங்களுடைய பேர் வந்து லூலு மோசஸ். அவங்களுடைய கணவர் பேரை சேர்த்து வச்சிருந்தாங்க. அவங்கதான் அந்த குழுவை வந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து பேஸ்புக் மூலமா தான் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள வந்து நான் நாகர்கோவில்ல ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சதன் மூலமா நான் வந்து நேரடியா எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அறிமுகம்னு நினைக்கிறேன். அப்ப வந்து நீங்க அந்த கூட்டம் அழைக்கும் பொழுது, அந்த குழு தொடங்கும் போது அவங்க வந்து இந்தியால இருந்தாங்களா அல்லது ஆஸ்திரேலியா இருந்தாங்களா? ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியன் பிரஜை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து ஆஸ்திரேலியாலதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆஸ்திரேலியன் பிரஜையா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஆஸ்திரேலியால வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பம் இங்கதான் இருக்குது. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இங்கதான் இருந்தாங்க. அப்புறம் அந்த குடும்பத்துல வந்து இவங்க வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. சோ அவங்க வீட்டுக்கும் நாங்க போயிருக்கிறோம். அந்த வகையில நான் அப்படி நான் வந்து அவங்க கூட பழகி இருக்கிறேன். மேடம், அவங்க வீடெல்லாம் எங்க இருக்குது? அவங்களோட வீடு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் இருக்குது. நானும் பேசிக்கலி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவதான் அப்படிங்கிற வகையில ஒரே ஊர் தான் 2 பேருக்கும். அந்த குழுல சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாலியல் விஷயங்கள பேசுறாங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பெரியாரினுடைய கோட்ஸுகளை கொண்டு வந்து போடுவாங்க. பெரியார் இப்படிதான் பெண் விடுதலையை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல விருப்பம் இருக்கிறவங்க, அதுல ஆர்வமா இருக்கிறவங்க பெண்கள் வந்து அவங்க கிட்ட அந்த விஷயத்துல கலந்துப்பாங்க. ஆர்வம் இல்லாதவங்க கலந்துக்க மாட்டாங்க. இப்படிதான் அந்த குழு வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த குழுவை பத்தி ஒண்ணு தெரியணும். அதாவது வந்து இந்த குழுல கிட்டத்தட்ட 300 பெண்களுக்கு மேல உறுப்பினராக இருந்தான்னு சொல்றீங்க. அந்த குழுவில் இந்த 300 பெண்கள் வந்து ஓரளவுக்கு பெரியாரிய கொள்கையில் உடையவங்களா, முக்கியமான தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஃபெமிலியரான ஆட்கள் அவங்க எல்லாருமே. எப்படின்னு எனக்கு வந்து ஒரு இது சொல்லுங்க, பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இவங்களாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த முக்கியமான ஆட்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறது கேட்குறேன். ஒரு சாதாரண குழுவா அல்லது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள இன்னைக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வெளியே வந்து பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பல இயக்கங்கள் சேர்ந்தவங்க இருக்காங்க. பெரியாரிய கொள்கைகள் சேர்ந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அதுல இருந்தாங்களா அந்த இதுல 300 பேர்ல? இல்ல, பெரியார் இயக்கங்கள்ல சேர்ந்ததுல ஒரு 2 பெண்கள் உள்ள இருந்தாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பெண்கள், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெண்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முற்போக்கா யோசிக்கிற பெண்கள் இருந்தாங்க. இப்ப நான் ஓரளவு அப்ப எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொருத்தங்க அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் முற்போக்கா வந்து எழுதுவாங்க. அவங்க இருந்தாங்க. இன்னும் நிறைய என்ன சொல்றது, வெளிநாடுகள்ல வேலை பார்க்கிற பெண்கள் அப்படின்னு ஒரு 10-15 பேர் பெண்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தாங்க. மீதி எல்லா பெண்களும் எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தினால ஒரு அழுத்தத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டு ஒரு கணவனை பிரிந்த பெண்ணா இருக்கும், இல்லைன்னு சொன்னா டைவர்ஸ் பண்ணின பெண்ணா இருக்கும், தனிமையில் வாழக்கூடிய பெண்ணா இருக்கும், இல்லைன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தாலுமே கணவனால என்னது சரியா கவனிக்கப்பட மாட்டாத அந்த பெண்களா இருக்கும். இந்த மாதிரி மன ரீதியா உளவியல் ரீதியா கீழே டவுனா இருக்கக்கூடிய பெண்கள் தான் அங்க வந்து அதிகமா இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து பெரியார் இததான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தயார்படுத்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னா நிறைய குடும்ப விஷயங்கள்ல அவங்க தலையிட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை நீ கணவனை பிரிஞ்சு வா அப்படின்னு சொல்ற மாதிரி,
நீ எதுக்கு இன்னும் உன் கணவர் கூட இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்தது. அப்புறம் கணவர் கூட சண்டை போடு, நான் கேட்டுட்டு இருக்கிறேன், மொபைல்லே நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருக்க ஆரம்பிச்சது. அப்புறம் போக போக அங்க வந்து மத்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. வேற எதுவுமே பேச முடியாது. அந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எதையுமே அங்க வந்து பேச முடியாது. அங்க வந்து அவங்க சொல்ற ஒரே தீர்வு, பெண்களுக்கான பிரச்சனை வந்து முதன்மை பிரச்சனை பாலியல் பிரச்சனை தான். அதுதான் நம்ம முதல்ல தீர்க்கணும். இங்க வந்து யார் யாரெல்லாம் பாலியல் ரீதியா ஒரு பஞ்சத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து தேவையான விஷயங்களை கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க நிறைய விவாதம் எல்லாம் பண்ணி பார்த்தோம். இது வந்து தப்பா போகுது இந்த குழு. ஏன்னா ஒரு பெண்களுக்கான குழு அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு அதுல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம வரும்போது இந்த எது எது தவறா போகுதோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா எந்த டிஸ்கஷன்லயுமே எங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குழு வந்து ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு இல்ல. இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதாவது இந்த பெண்கள் தனிப்பட்ட ஒரு ரகசிய குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு வந்து அவருடைய போக்கு வந்து சரியில்லை, அது பாலியல் ரீதியாக மாற்றப்படக்கூடிய அந்த திட்டங்களை வகுத்து அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னு நீங்க எந்த கட்டத்தில் இதை உணர்றீங்க? எந்த செய்கை வந்து இந்த மாதிரி மாத்துது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மாத்துச்சு இந்த குழு வந்து தவறான பாதையில் போகுதுன்னு நீங்க எப்ப அது உணர்றீங்க? அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? என்ன ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் நீங்க சொல்லுவீங்க. அந்த குழுவுல எனக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டியில வந்து அந்த குழுவை சேர்ந்த எல்லா பெண்களையுமே கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்களை வந்து கூட்டிட்டு அவங்க வந்து ஒரு டூர் போனாங்க லூலு. ஆமா, அந்த குழுவுல நானும் இருந்தேன். அந்த டூர்ல நானும் இருந்தேன். அப்போ அங்க முதன்மை பிரச்சனை எனக்கு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து லூலுவை பொறுத்த வரைக்கும் இந்த குழு வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரே குழுவாலாம் இயங்கல. ஒரு கிட்டத்தட்ட அது உடைஞ்சு ஒரு 4 குழுவா உருவாகிச்சு. அது உடைஞ்சதுக்கான காரணங்கள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழுவுக்குள்ள ஆண்கள் இருந்து அந்த குழுவை, அது ஒரு ரகசிய குழு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அதுக்குள்ளால அந்த ஆண்கள் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் குழு பெண்களுக்கு அப்பப்ப வர ஆரம்பிச்சது. ரகசிய குழுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த 300 பெண்களுடைய பெயர்கள் அந்த இதெல்லாம் வந்து லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கும், நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல ஆண்களும் இருக்காங்க சந்தேகம் எந்த இடத்துல வந்தது உங்களுக்கு? முதல் குழுவுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது சார். என்னன்னா, லூலு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த குழுவுக்குள்ளால லூலு சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள் என்ன செய்யும்னா, ஏதோ ஒரு ஆண் வந்து அவனுடைய டைம் லைன்ல போட்டிருப்பான். போட்டுட்டு நீ குழுவுக்குள்ள இதுதானே பண்ற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன நீ பெண்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கூத்தடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அந்த குழுவுல வந்து அந்த ஆண் வந்து அவன் வந்து வெளியிடுவான். அப்ப நான் எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க, லூலு கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி குழு விஷயங்கள் எப்படி வெளியில போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஆண் மேல பழிய போட்டுருவாங்க. இவன் வந்து இந்த சில பெண்களை வந்து பெண்களுடைய ஐடிய ஹேக் பண்ணிட்டான், அந்த மாதிரி அவன் ஹேக் பண்ணி உள்ள வந்து இருந்தான், இப்ப நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுவுல ஏன் பெண்கள் தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க அந்த பெண்களுக்கு. இந்த குழு இதுக்கு மேல வேண்டாம், நம்ம புதுசா ஒரு குழு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த புதுசா ஒரு குழு ஆரம்பிப்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த குழுவுல ஒரு பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணிட்டாங்க லூலு, நம்ம வந்து அடுத்த குழுவுல இன்னும் சேஃபா நம்ம வந்து பயணிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்க மறுபடியும் போவாங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதனாலதான் இந்த குழு உடைஞ்சது, இந்த ஆண் தான் வந்து காரணம், இல்லைன்னா அதுல வந்து ஏதாவது பெண்களை வந்து பிரச்சனையாகி வெளியில போவாங்க.
அந்த பெண்கள் தான் காரணம், அந்த பெண்கள் தான் எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆண் காதலர்கள் இருக்காங்க அந்த பெண்களுக்கு இப்படின்னு எங்ககிட்ட அபாண்டமா பழி சொல்லுவாங்க. இல்ல இப்ப வந்து இந்த ஹேக்கர்ஸ்னா ஜென்ரலா வந்து ஹேக்கர்ஸ் யாருன்னு முகம் தெரியாத நபர்களா தான் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு இந்த குழுவுல பயணித்த அந்த மாதிரி ரகசியமாக ஊடுருவிய அந்த மாதிரி ஆண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களை யாருன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா, அடையாளம் தெரிஞ்சதா? அடையாளம் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதாவது எல்லாரையுமே தெரியல, ஆனா கொஞ்சம் பேர் எங்களுக்கு வந்து அது தெரியதான் செய்தது. ஏன்னா அவங்களே அவங்க டைம் லைன்ல போடுவாங்க இல்லையா, அதுல வந்து விஜயகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டுட்டு இருப்பாரு, அடிக்கடி போட்டுட்டு இருப்பாரு அவருடைய டைம் லைன்ல இத பத்தி. அதுக்கப்புறம் நிறைய ஃபேக் ஐடிகள் எல்லாமே வந்து போடுவாங்க. அது யாருன்றது நம்மளுக்கு கரெக்டா தெரியாது, ஆனாலும் அவங்களும் வெளியிடுவாங்க. அது போக லூலுவே வந்து அவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை வந்து அவங்களுடைய ஆண் நண்பர்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே போஸ்டா போடுவாங்க, வேற யாருக்குமே நம்ம போய் அதுல வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. லூலுவே பதிவு போடுவாங்க, என்னுடைய என்ன சொல்றது நட்பு பட்டியல்ல வந்து களை எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால் நான் என்னுடைய மச்சான் பிரவீன்குமார் தமிழ் செல்வனுக்கு என்னுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்திருக்கேன், என்னுடைய சுரேனுக்கு வந்து என்னுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்திருக்கேன், அவங்களே தான் பதிவு பண்ணுவாங்க, வேற யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி வந்து இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சு உள்ளுக்குள்ளால இருந்ததா சொல்லப்பட்டதுல விஜயகுமார் அப்படின்னு ஒரு ஆண், அதுக்கப்புறம் வந்து பிரவீன்குமார் தமிழ் செல்வன், அப்புறம் சுரேன், அப்புறம் இன்னொன்னு வந்து கார்த்திக் பேப்பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். லூலு வந்து ஓப்பனாவே அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட ஆண் நண்பர்கள்ட்ட கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஓப்பனாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதில்ல, தெரிஞ்சும் நீங்க பயணித்து கொண்டு இருந்தீங்களா? அங்கதான் பிரச்சனை, நான் அதுதான் சொல்றேன். இப்போ ஓப்பனா அவங்க சொன்னாலுமே நம்ம என்ன இவங்க எல்லாம் இந்த குழுவை பார்க்க மாட்டாங்களா, இப்ப அப்படின்னு ஏதாவது பெண் போய் கேட்டாங்கன்னா ஐயோ அவன் ரொம்ப நல்லவன், அவன் பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த பெண்கள் மனசுல வந்து இவன் பாதுகாப்பானவன் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க வந்து ஏற்படுத்திடுறாங்க. இது வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வருது. ஒரு 3வது குழு ஆரம்பிக்கும் போது, 4வது குழு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பெண்களுக்கு தெரிஞ்சே அங்க ஆண்கள் இருக்காங்க, ஆனா இவங்க வந்து என்ன சொல்றது மோசமானவங்க கிடையாது, ரொம்ப நல்ல ஆண் அப்படின்னு அவங்க வந்து அறிமுகப்படுத்தி வச்சிடுறாங்க. லூலுவை தவிர வேற அதுல குழுல பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் வந்து அங்க அவங்களுடைய ஆண் நண்பர்களோ அல்லது வேற யாராவது ஆண்களோ வந்து உள்ளுக்குள்ள இருந்தாங்களா, அல்லது லூலு மட்டும்தான் இந்த மாதிரி ஆண்களை அனுமதித்துக் கொண்டிருந்தாங்களா? இல்ல வேற பெண்களுடைய ஆண் நண்பர்களும் உள்ள இருந்திருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து எங்களுக்கு எப்ப தெரியும்னு சொன்னா தமிழச்சி இந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்கள வெளிப்படுத்திக்கிட்டாங்க, அப்படிதான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான இருந்த ஆண்கள் வந்து யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக் பெப்பிலோ அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஆள் வந்து அந்த குழுவுக்குள்ளாலேயே சூலூரை சேர்ந்த, அதாவது இங்க கோயம்புத்தூர் பக்கம் சூலூர் அந்த பக்கத்தை சேர்ந்த ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஐடிக்குள்ளால இருந்து குழுவை முழுசாவே பார்த்திருக்கிறோம். அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா மத்த குழு பெண்களை வந்து நீங்க இந்த குழுக்குள்ளால இருக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. ஏன்னா அவர் வந்து பெண்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ண ட்ரை பண்ணிருக்கிறாரு, அவர் குழுக்குள்ளாலதான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து குழுக்குள்ள இருந்த ஒரு விஷயத்த இன்னொரு ஆண், அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கார்த்திக் பேப்பிலோ வந்து பயந்து போய் ஒரு ஆள் கிட்ட சரண்டர் ஆயிருக்கிறாரு. அந்த ஆள் பேஸ்புக்ல நேரடியா நேரலை போட்டே அதை சொல்லிட்டாரு, அவர் வந்து அந்த குழுக்குள்ள இருந்தது உண்மைதான், என்கிட்டதான் அடைக்கலமா வந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அது போக ரோசி மது அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து புரட்சிகர பொது உடைமை இயக்கம், எனக்கு அந்த பெயர் கரெக்டா தெரியல, ஆனா அந்த ஒரு பொது உடைமை இயக்கத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க, அவங்கதான் தலைமை பொறுப்புல வேற இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து அவங்களுடைய காதலரான ஒருத்தர் கிட்ட இவங்க பாஸ்வேர்டு கொடுத்து அந்த காதலர் அந்த குழுக்குள்ளாலேதான் பயணிச்சுட்டு இருந்திருக்கிறார். அதே ரோசி மதுவனுடைய அக்காவும் அந்த குழுக்குள்ளால இருந்தாங்க, அவங்களோட ஐடி பாஸ்வேர்டும் அந்த ஆள்கிட்ட கையில இருந்திருக்கு. இது எல்லாமே அவங்களே வெளிப்படுத்திக்கிட்ட விஷயம்.
அது போக லூலு தன்னுடைய ஆண் நண்பர்களுக்கு தன்னுடைய ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்படிதான். இப்ப இப்படி எல்லாம் பண்ணும் போது நான் ஒரு தடவை அவங்க கிட்ட அந்த கேள்வியை கேட்டேன். நீங்க பிரவீன்குமார் தமிழ்செல்வனுக்கு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கும் போது அது பிரச்சனை ஆகாதா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவன் ரொம்ப நல்லவன், அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இது வரைக்கும் மத்த ஆண்கள் மேல பழி போட்டுட்டு இதனாலதான் குழு உடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஓப்பனாவே அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வருது. குழு பெண்கள் கிட்டயும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஊட்டி பயணம் இருக்குது இல்லையா, அந்த ஊட்டி பயணத்துல அந்த ஊட்டி பயணத்துலதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரவீன்குமார் தமிழ்செல்வனை யாரெல்லாம் வந்து அவரோட உறவு வச்சுக்கிட்டதுங்கிற டிஸ்கஷன் வருது. அப்ப எப்படி அவன் வந்து ஒரு பாதுகாப்பான ஆணா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதே மாதிரி அந்த பிரவீன்குமார் தமிழ்செல்வன் தன்கிட்ட தவறா நடந்துகிட்டதா ஒரு பெண் என்கிட்ட வந்து சொன்னாங்க. தவறா நடந்துகிட்டதுன்னா அதாவது தன்னை அணுக முயற்சி பண்ணினதா அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. பல ஆண்கள் வந்து இதுல பயணிச்சாங்க. அந்த ஆண்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள்னு அவங்கள சேர்த்துனவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னர் வந்து அந்த ஆண்களே வந்து அவர்களுடைய ஃபேஸ்புக் முகநூலில் அவர்கள் வந்து சில தவறான செய்திகளை பதிவு பண்ணுறாங்க. இதை தாண்டி அந்த பெண்களிடத்துல தவறான நடந்து கொண்டாங்க. இந்த ஆண்கள் யாருன்னு உங்களுக்கு பெயர் சொல்றீங்க, அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க, என்ன ஜாப் என்னங்கிறதெல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு அறிமுகம் இருக்கா, இல்லவே இல்லையா? எப்படி அவர் வந்து ஒரு முகம் தெரியாத பெண்கிட்ட எப்படி எல்லாமே அணுக முடியும்? அந்த குழுவுல இருந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க பாத்துட்டு தானே இருக்காங்க. அந்த குழுவுல எந்தெந்த பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க நேரடியா பாத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு அது தெரியல. ஆனா இந்த ஆண்கள் வந்து அந்த பெண்களுடைய இன்பாக்ஸ்ல போய் பேசுறாங்க. எடுத்துக்காட்டா ஒரு பெண் கிட்ட இந்த சுரேன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நீ கணவனை பிரிந்து இருக்கிற, நான் எனக்கு என்னுடைய மனைவி வந்து டெலிவரிக்காக இருக்கிறா, அப்போ எனக்கு வந்து இந்த தேவை இருக்குது, நம்ம வந்து சாட் பண்ணிக்கலாமா அப்படின்னு மாதிரி அவன் வந்து போய் கேட்டிருக்கான். அந்த பெண் வந்து மறுத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி இவங்க அணுகி இருக்கிறாங்க பெண்களை. இல்ல, இப்போ நீங்க டூர் போறேன்னு சொன்னீங்களே, அந்த 25 உறுப்பினர்கள் எல்லாரும் பெண் உறுப்பினர்கள் மட்டும்தானா, அல்லது வந்து ஆண்களும் அந்த டூர்ல ஏதாச்சும் கலந்து கொண்டாங்களா, இல்ல உங்களுக்கு தெரியாம அவங்க ஏதாச்சும் வந்திருந்தாங்களா உங்க கூட? இப்ப நாங்க வந்து 20 பெண்கள், கிட்டத்தட்ட 20 பெண்கள் நாங்க போயிருக்கிறோம். அந்த ஊட்டி ட்ரிப்ப வந்து ஏற்பாடு பண்ணினது இந்த பிரவீன்குமார் தமிழ்செல்வன் தான். அந்த ஆண் தான் வந்து ஏற்பாடு பண்ணினது. அந்த ஆண் கூட சுரேனும் இருந்தான். அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல, அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எங்க கிட்ட சொன்னாங்க. அதாவது வர்ற பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து எங்க நம்ம தங்குறோமோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த வேலைகள் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு கொண்டு வந்து தந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. சிறு உதவின்னு எடுத்துக்கொள்ளலாம். அது ஏதாச்சும் அந்த ஆண்கள் ஏதாவது ஒரு வகையில தவறாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணாங்களா, அல்லது வந்து நீங்க வந்து வேற இப்ப நீங்க பெண்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்கள் தவறாக நடந்து கொண்டாலும் யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? அதுல குறிப்பிட்ட அந்த ஆண்களை யாரெல்லாம் அந்த ஆண்களோட உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் இரவு வந்து எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ மத்த பெண்களுக்கு எல்லாம் வந்து, அதாவது அவங்க அந்த நேரத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மத்த ஆண்கள் கூட உறவு கொள்றது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து பதிய வச்சிருக்காங்க. உண்மையிலே நான் அது அந்த நேரத்துல கவனிக்காம தான் இருந்தேன். அந்த நேரம் அப்போ அவங்க அந்த விஷயத்த பேசும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது, அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா இந்த ஆண்கள்லாம் நல்ல ஆண்கள், இவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி இந்த ஆண்களோட இவங்க எல்லாம் உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த இதுல வந்து நிகழ்வுல வந்து ஒரு பெண் என்கிட்ட வந்து சொல்றாங்க, அவனுடைய செய்கைகள் எதுவுமே எனக்கு சரியா படல,
அவன் என்ன தப்பா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஓ, அப்ப ஆல்ரெடி நீங்க அந்த டிஸ்கஷன்லயே பாத்தீங்கன்னா சில பெண்கள் வந்து நாங்கெல்லாம் அந்த பிரதீப்போட நாங்கெல்லாம் ஒரு உறவுல இருக்கிறோம், உறவு வைத்துக் கொண்டிருந்தோம் சொல்றதுக்கும் சொல்றாங்க, ஓப்பனாவே சொல்றாங்க, பேசுறாங்க இல்லைங்க? ஆமா, அதுல வந்து சொன்னதுல லூலு, பவானி இவங்க 2 பேரும் ஓப்பனாவே சொன்னாங்க. அது தவிர சில பெண்கள் இருக்காங்களோ? ஆமா, அதுல வந்து ரோசி மது அப்படிங்கிற அந்த பெண் வந்து சொன்னா, நான் வந்து முயற்சி பண்ணிருக்கேன், நான் அவனுக்கு முத்தம் கொடுத்திருக்கிறேன், அவன் கூட நான் இன்னும் எதுவுமே பண்ணல, வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னான். அதாவது அவங்க முயற்சியில இருந்தாங்க. அது தவிர சுரேன் ஒரு பேரை சொன்னீங்க, அந்த சுரேனும் ஏதாவது அந்த இந்த மாதிரி இதுல ஏதாச்சும் ஈடுபட்டாரா என்னது? அதற்கு உடன்பட்ட பெண்கள் யாரு, உடன்படாத பெண்கள் யாரு? பெயர் சொல்றதுக்கு எனக்கு வேணாம், அந்த பெண்களுடைய பெயர்கள் வேணாம். ஒரு பெண் கிட்ட அவன் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கிறான், அந்த பெண் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பெண்ணுக்கு பவானியே வந்து இவன் நல்ல ஆண் அப்படின்லாம் சொல்லி அந்த பெண் கூட இவனை வந்து சேர்த்து வச்சு 2 பேருமே வந்து என்னது செக்ஸ் சாட் எல்லாம் பண்ணி அத அவங்க குழுக்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அது எனக்கு தெரியாது. அங்க தமிழச்சி தோழர் போடும் போதுதான் அது ஒரு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. ஆனா இவங்க 2 பேருக்கும் உறவு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் மற்ற பெண்கள் வந்து ஒரு என்ன சொல்லுது பூடாகரமா பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு சந்தேகம் வந்தது. என்ன இது ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு பெண் வந்து சொன்னாங்க, இல்ல சுரேனுக்கும் இந்த பெண்ணுக்கும் காதல். அந்த பெண் திருமணமாகி ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்குது. சுரேனுக்கும் திருமணமாகி அவனுக்கும் அவனுடைய மனைவி அவனுக்கு ஒரு குழந்தை எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க 2 பேருக்கும் காதல் அப்படின்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. இது எல்லாமே தான் எங்களுக்கு பிரச்சனை ஆச்சு. இது எல்லாமே நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணினோம். லூலு கூடால, பவானி கூடால எல்லாருமே நாங்க வந்து இது குழு வந்து ரொம்ப தவறாக போகுது, இங்க வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, இது சரியில்லை, இது வந்து வேற மாதிரியான ஒரு இடத்துக்கு இது வந்து கொண்டு போய் நகர்த்திடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னோம். இதை சரி பண்ணலாம் அப்படின்னா முயற்சிகள் எல்லாம் கூட மேற்கொண்டோம். அவங்க லூலு முதல்ல சரின்னு எல்லாம் குழுல நடக்கிற பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்பவுமே கொடுக்குற வாக்குறுதிகள் மாதிரிதான் அவங்க வந்து கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறமா அந்த பெண்கள் சரியாயிடுவாங்க, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை 1-2 பேருக்குள்ள நடக்குது அப்படின்னு நினைச்சோம். இப்ப 2 பெயர் சொன்னீங்க, பிரதீப்னு ஒரு பெயரு, சுரேன் ஒரு பெயரு. இதை தவிர வந்து பெரியார் சரவணன் ஒரு பெயர் திரும்ப வந்துட்டு இருக்குது. அது அவரு ஏதாச்சும் இதுல ஈடுபட்டாரா? குழுவுல இருந்தது வரைக்கும் எனக்கு பெரியார் சரவணன் குழு சம்பந்தமா எனக்கு தெரியாது. ஆனா வந்து பர்சனலா ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது என்னுடைய புத்தக வெளியீட்டுல ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னு சொன்னா, பவானிக்கும் பெரியார் சரவணனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி, அதாவது நான் அது புரளின்னு தான் நான் நினைச்சேன். நான் அதை வந்து உண்மை அப்படின்லாம் நான் நினைக்கல. நான் இது ஒரு புரளி அப்படின்னு நினைச்சு நான் வந்து அந்த குழுவுல டிஸ்கஸ் பண்ணினேன். ஒருத்தன் எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து ஒரு பெண்ணை இன்னொரு ஆண் கூட சேர்த்து வச்சு பேசுவான், இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு பேசினப்போ லூலுவே தான் கேட்டாங்க. அந்த குழுக்குள்ளே அவங்கதான் கேட்டாங்க. குழுனா அந்த குழு இல்ல, தனியா ஒரு அதாவது பேஸ்புக்லயே மெசஞ்சர் குரூப் ஒண்ணு இருக்குது நாங்க பேசிக்கிறதுக்கு மட்டும். அந்த மெசஞ்சர் குரூப்ல நான் இத போய் கேட்டேன், சொன்னேன், இந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா ஒரு வாரமா என் மனசுக்குள்ளால அழுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பவானி மேல அபாண்டமா ஒரு பழிய சொல்றான், என்னால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நான் சொல்லும் போது லூலு தான் கேக்குறாங்க, பவானி உண்மையிலே பெரியார் சரவணன் கூட உனக்கு அந்த மாதிரியான கனெக்ஷன் ஏதாவது இருக்குதா, இருந்தா சொல்லிருடி அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க. பவானி வந்து பதிலே சொல்லல. அவங்க வந்து எதுவுமே பேசாம அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து 6 ஆண்களோட உறவுல இருக்கிறேன், அதாவது ஆண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து 6 ஆண்களோட உறவுல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்ப வந்து இவங்க லூலு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெரியார் சரவணன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில என்கிட்ட நல்லா வாங்கி கட்டுறதுக்காக இருக்கிறான், உண்மையிலேயே உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னா சொல்லுடி, நான் அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க, ஏன்னா நான் கேட்டேன் இல்லையா, என்ன சமாதானம் பண்றதுக்காக அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து அதுக்கு பதிலாக அவங்க சொன்ன பதில் வந்து நான் 6 ஆண்களோட உறவுல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் அவங்க சொன்னாங்க. ஓகே, இப்போ இந்த ஊட்டி பயணம் ஒண்ணு சொன்னீங்க, இதை தவிர வேற ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருக்கா? இந்த ஊட்டி பயணத்திலேயே பல இது
என்னென்ன மிக முக்கியமான இந்த பாலியல் ரீதியாக எப்படி எப்படி நடந்தது, என்னென்ன நடந்தது, அது குழுக்குள்ளேயே வந்து திட்டமிட்டு எப்படி காய்கள் நகர்த்தி அவர்கள் வந்து பாலியலுக்கு உடன்பட செய்தார்கள் சொல்லியிருந்தீங்க. இப்ப இதை தவிர வேற ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஊட்டியில வந்து அதுதான் இந்த ஆண்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த கார்த்திக் பேப்பிலோ வந்து ஒரு பெண் கூட அதே ட்ரிப்புக்கு வந்தாரு. அது கூட என்கிட்ட வந்து அந்த குழுவுல இருந்த ஒரு பெண் தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கார்த்திக் பேப்பிலோ நான் பார்த்தேன். ஆனா அந்த பெண்ணோட வந்ததை வந்து இன்னொரு பெண் தான் சொன்னாங்க. அவன் வந்து வந்திருக்கிறான், கார்த்திக் பேப்பிலோ வந்திருக்கிறான். எதுக்காக இந்த ஆண்கள் நம்ம கூட்டத்தையே சுத்தி சுத்தி வர்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரே இடத்துலதான் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஒரு ட்ரிப்புக்கு போனா கூட என்னால வந்து எல்லா இடமும் சுத்தி எல்லாம் பார்க்க முடியாது. நான் ஒரு இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். சோ வெளியில எல்லாம் சுத்திட்டு இருந்த பெண்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கள் வந்து இதுதான், இந்த ஆண்கள் இங்கேயே சுத்தி சுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பின்னாட்கள்ல இதே ஊட்டி ட்ரிப்புக்கு போன பெண்கள் வந்து இது வந்து தமிழச்சி தோழர் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட அதுல சில குறிப்பிட்ட பெண்கள் எல்லாம் இந்த ஆண்கள் கூட தனியா போயிருக்காங்க இரவு நேரத்துல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாட்கள்ல தெரிஞ்சு. இப்போ எத்தனை நாள் நீங்க ஊட்டியில தங்கி இருந்தீங்க அந்த ட்ரிப்ல? 3 நாள் தங்கி இருந்தோம். உங்களுக்கு எல்லாம் ரூம்ஸ் வந்து தனித்தனியா இருந்ததா, இல்ல வந்து எல்லாம் கூட்டா ஒரு 2-3 பேர் ஒரு ரூம் அப்படின்னு தங்கி இருந்தீங்களா? என்ன மாதிரி இது வகுத்திருந்தாங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறனால நீங்க வந்து எல்லா பக்கம் வெளியே போக முடியாது. பட் மற்ற பெண்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப எப்படி இருந்தீங்க? அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். பெண்கள் எல்லாமே வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு எல்லாம் ஒரே ரூமா இருந்துதான் எனக்கு தெரியாது. மாடியில இருந்தது, நான் மாடியில தான் ஏறி போகல, எனக்கு அது தெரியல. ஆனா அவங்க கும்பல் கும்பலா தங்குனாங்க, அது எனக்கு தெரியும். மத்தபடி எல்லாரும் ஒன்னா தங்குனாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரியாது. நான் கீழே தான், நான் எனக்கு தனியா ஒரு ஒற்றை அறை, அதுல நூலு தான் என் கூட தங்கி இருந்தாங்க. ஆனா நூலுமே அங்க பெருசா என் கூட தங்கல, நான் தனியா தான் இருந்தேன் அந்த ரூம்ல. தமிழச்சியோட பங்களிப்பு என்ன, இந்த குழுவோட பங்களிப்பு என்ன? அவங்க இந்த குழுவுல இருந்தாங்களா, அல்லது வந்து அந்த குழுவுல பயணித்த பலர் வந்து தமிழச்சியோட நண்பர்களா இருந்தாங்களா? அவங்க சொல்லி அவங்களுக்கு தெரியுமா, எப்படி? இல்ல சார், எனக்கு வந்து நாங்க குழுவுல வந்து அக்டோபர் மாசம் வெளியேறிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சோம், குழுவுல இருந்த பெண்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் அந்த குழுவை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சாங்க. அதுல கேட்ட அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஆபத்தா இருக்குது, இத வந்து நம்ம வெளிப்படுத்தாம விட்டா சரி கிடையாது அப்படிங்கிறதுக்காக நாங்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டோம். நாங்க இந்த குழுவுல இருந்து வெளியில வந்துட்டோம், இது வந்து ஒரு மாதிரி பாலியல் ரீதியாக இது வந்து முன்னெடுக்கப்படுறதுக்கான இது எல்லாம் நிறைய இருக்குது அந்த குழுவுக்குள்ள. அதனால நாங்க வெளியேறிட்டோம். நாங்க அறிக்கையெல்லாம் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதியே நாங்க வந்து வச்சிட்டோம். வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து அப்ப தமிழச்சி தோழர் மார்ச் மாசமா என்னமோ அவங்க வந்து பிரச்சனைய வெளியில சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப டேட் சரியா ஞாபகம் நினைவு இல்லை. ஆனா நான் வந்து மார்ச் 8ஆம் தேதி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். மார்ச் மாசம் 8ஆம் தேதி என்னுடைய பேஸ்புக்ல நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா, ஒரு கவிதை அது. அந்த கவிதையில பெரியார் பெயரை சொல்லி நீங்க வந்து பெண்களை எல்லாம் வந்து நாசம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கவிதை அது. அந்த கவிதைய தமிழச்சி தோழர் பார்த்துக்கிட்டு என்னுடைய தொடர்புக்கு வந்தாங்க. நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி பெரியார் பெயரை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்லாம் நீங்க ஏன் போடுறீங்க, நீங்க நூலு குழுவுல இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க என்னுடைய தொடர்புக்கு வந்தாங்க. மார்ச் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா, அது எந்த தேதின்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா ஏன்னா நான் அந்த கவிதை வெளியிட்டது மார்ச் 8ஆம் தேதி, அதுக்கு அப்புறமா தான் அவங்க என்னுடைய தொடர்புக்கு வந்தாங்க. பெரியார் பிரச்சனை குறித்து நீங்க வந்து உங்களை மாதிரி பல பெண்கள் வந்து சொல்லி அது வெளிவந்தவொன்னு தான் வந்து தமிழச்சி உள்ளுக்குள்ள நுழைஞ்சு, ஏன்னா அவங்க வந்து பெரியார் கொள்கைகளை மிக ஆழமாக ஆரம்பத்திலிருந்து பயணித்து கொண்டிருக்கோம்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அதை ஒட்டி பெரியார் பேருக்கு ஒரு களங்கம் வருது அப்படிங்கிறனால உங்களோட பயணிச்சு அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போ இந்த பிரச்சனைகள், அதாவது பாலியல் ரீதியான பிரச்சனைகள் தான் நடக்குது அப்படின்னு தெரிந்து கொண்ட பின்னர் தான் இதை வந்து வெளி உலகுக்கு அவங்க கொண்டாடுறாங்களா? இல்ல, அவங்க இந்த குழு விஷயங்கள் பேச ஆரம்பிச்ச உடனேதான் நாங்க வந்து எங்களுடைய ஆதரவை நாங்க அவங்களுக்கு தெரிவிச்சோம். வெளிப்படையாவே எங்களுடைய ஆதரவை நாங்க வந்து தெரிவிச்சோம். ஏன்னா நாங்களே அதைதான் பேசிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாய்ஸ் பெருசா வெளியில கேட்கல, ஆனா தொடர்ச்சியா தான் பேசிட்டு இருக்கிறோம்.
அப்போ ஒருத்தங்க பிரான்ஸ்ல இருந்து வராங்க, அதுவும் பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அப்படிங்கறதுனால வெளிப்படையான ஆதரவு தான். அதாவது தமிழச்சி தோழர் வந்து என்கிட்ட பேசினாங்க மார்ச் மாசம் அப்படின்னாலுமே அது ஒரு ஒரு நாள் பேச்சுதான். அந்த குழுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கான பதில்கள் நான் வந்து சொன்னேன். அது ஒரு 2 மணி நேர பேச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து Facebookல தான் நாங்க எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு இருந்தோம். வெளிப்படையா எல்லாரும் பாக்குற மாதிரி அவங்களுடைய பதிவுகளை ஷேர் பண்றது, அவங்க பதிவுகளை ஒட்டி நாங்க பதிவுகள் எழுதுறது, இந்த மாதிரியான எனது ஆதரவுகள் வந்து தொடர்ந்தது. என்னுடைய இணையர் கூட தமிழச்சி தோழருக்கு ஆதரவான பதிவுகள் எல்லாம் போட ஆரம்பிச்சார். இல்ல இப்போ நீங்க அந்த தமிழச்சிங்கிற அவங்க வந்து பிரான்ஸ் தமிழச்சி என்ன பண்றாங்கன்னா, அவங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் வந்து முகநூலில் இதில் எல்லாம் பலதில் எழுதுறாங்க, லைவ்ல வர்றாங்க, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை தாண்டி எப்ப வந்து கொளத்தூர் மணி இதுல வர்றாரு அல்லது வந்து சுபவீரபாண்டியன் வர்றாரு, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரியார் தத்துவங்களை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல நபர்களை நீங்க உள்ளுக்குள்ள எல்லாம் கொண்டு வர்றீங்க. இவங்களுக்கும் இந்த குழுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது? இப்போ பெரியார் சரவணன் வந்து நேரடியாக அங்க இருந்தாரு, பிரதீப் நேரடியாக அங்க இருந்தாரு, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனால் இதனுடைய தலைவர்கள், அதாவது கொளத்தூர் மணி, சுபவீரபாண்டியன், இவங்கெல்லாம் எப்ப இதுக்குள்ள வர்றாங்க, இல்ல இவங்கெல்லாம் வெளியிருந்து இயக்கி கொண்டிருந்தாங்களா இந்த குழுவை? என்னங்கிறது கொஞ்சம் தெளிவா பண்ணுங்களேன். இல்ல சார், இந்த விஷயத்துல எனக்கு வந்து பெருசா எதுவுமே தெரியாது. நாங்க வந்து தமிழச்சியோட அந்த பதிவுகள் பார்த்துதான் நாங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த என்னால வந்து தெளிவா சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து அந்த குழுவுக்குள்ள இருந்து வெளியேறின பெண்கள் ஆதரவாக, அதாவது அந்த குழுவுல என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்த ஓப்பனா பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளிப்படையாவே வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த குழு ரொம்ப தவறான ஒரு குழு அப்படின்னு நிறைய பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொளத்தூர் மணி தோழர் அறிக்கை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆனாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க ஏன் அதுக்கப்புறமா பேசல அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. இது எங்களுக்கு உண்மையிலேயே வந்து நாங்க ரொம்ப மதிப்பா பார்த்த ஒரு தோழர். அந்த தோழர் வந்து கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு இது வரும், விஷயங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த குழுல இருந்து வெளியேறின பெண்கள் எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனா இந்த அறிக்கை அப்படிங்கிறது வந்து அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. அதாவது அதாவது வெளிப்படையா பேசின எங்களை அபியூஸ் பண்றதுக்கு, எங்களை தாக்குறதுக்கு, எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறிக்கை ஒரு காரணமா இருந்தது. அவர் மட்டும் இல்ல, இப்ப சுபவீரபாண்டியனும் வந்து இது தொடர்பாக அவர் சொல்றாரு, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து கொளத்தூர் மணி அவர்கள் வந்து ஒரு 4 பக்க அறிக்கை வந்து கொடுக்கிறாரு. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த குழுக்கு பின்னாடி இயங்குறாங்கிறது ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தனால இவங்க எல்லாம் வர்றாங்க, இல்லாட்டி வந்திருக்க மாட்டாங்கல்ல. இப்போ அந்த குழுவுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் சில பெண்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பாலியல் சந்தேகங்கள் நம்ம வந்து அதுல வந்து நம்ம பேசலாம். பாலியல் சம்பந்தமான அறிவியல் பூர்வமான விஷயங்களாக இருந்தா நம்ம அதுல வந்து பேசுவதுல எந்த தயக்கமும் இல்லை. ஆனா கிளர்ச்சியூட்டக்கூடிய வகையில இவங்க பாலியல் ரீதியா பேசும் போது அது எங்களுக்கு வந்து நாங்க எதிர்க்க ஆரம்பிச்சோம். எப்பவுமே பெண்களை வந்து ஒரு மாதிரி கிளர்ச்சியான நிலையிலேயே வைக்கிறது சரி கிடையாது. இது வந்து இன்னும் ஆண்களுக்கு பலியிடுறதுக்கு தான் உதவி பண்ணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நாங்க வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்த விஷயங்கள். அதெல்லாம் எல்லை மீறி போகும்போதுதான் இதுக்கு மேல இது எங்களுக்கான குழு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க அறிக்கை வெளியிடுறோம், நாங்க வெளியேறோம். அங்க இருக்கிற வரைக்கும் அதுல அரசியல்வாதிகள் தொடர்ந்து இருந்தது. நிறைய அது இப்போ என்னால வெளிப்படையா பேச முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அதிகார வர்க்கத்தினுடைய தலையீடு அதுக்குள்ளால இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கெல்லாம் லூலு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. லூலு கூட லைவ்ல வந்திருக்காங்க. அவங்க லூலு தனி அறையில இருக்கும்போது அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. அத லூலுவே வெளிப்படையா அவங்களுடைய பதிவுகள்ல எழுதுறாங்க, அவங்களோட இருந்த போட்டோக்கள் போடுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் போது இது ரொம்ப டேஞ்சரா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த பேர்களை எங்களால வந்து வெளிப்படையா சொல்ல முடியல.
ஆனாலுமே எங்களுக்கு அது ஒரு இக்கட்டு, இந்த குழு வேற மாதிரியாக போகுது, வேற மாதிரி பயன்படுது அப்படிங்கிற அந்த பயம் எங்களுக்கு இருந்தது. அத நம்ம வந்து வெளியில சொல்லிரணும். ஏன்னா, நாம மட்டுமே தப்பிச்சா போதாது. அதுல நெறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க காப்பாற்றப்படணும் அப்படின்னு நாங்க வந்து நெனச்சதுனாலதான் நாங்க வெளிப்படையா அறிக்கை வெளியிட்டோம். அதுக்கப்புறமா எனக்கு வந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, தமிழச்சி வந்து இந்த விஷயங்கள பெரியார் சரவணன் அப்படிங்கிறவர் லூலு குழுவுக்குள்ள பெண்களை பாலியலா சுரண்டுறார் அப்படின்னு ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாங்க. ஆனா இதுல வந்து யாரெல்லாம் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதி அமைப்பு. இவங்க வந்து பெண்களுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பெண்களுக்கான அமைப்பு இது வந்து ஒண்ணும் முற்போக்கான அமைப்புன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு குட்டி முதலாளித்துவ என்ன சொல்றது அமைப்பு தான். அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அது யார் தலைமையில நடந்ததுங்க? மனிதி அமைப்புல வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு செல்வி அப்படிங்கிறவங்க ஒரு தோழர் இருக்காங்க. அப்புறம் வந்து திலகவதி திலோ அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. அது தாண்டி எனக்கு வேற யாரையும் பெருசா தெரியாது. ஆனா அதுல வசுமதி வசந்தி தான் அதுல வந்து முக்கியமா இந்த குழு விஷயத்துல தலையிட்டது. இல்ல, அந்த ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு பின்னர் வேற அமைப்புகள், என்னென்ன அமைப்புகள் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சது? யாராவது பயணித்தாங்க உங்களோட? அதாவது லூலு குழுவுக்குள்ளால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பெண்களை வந்து பெரியார் சரவணன் அந்த குழுவுல இருக்கிற பெண்களை பாலியல் ரீதியா சுரண்டினாரு அப்படின்னு தமிழச்சி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அவங்களுடைய பேஸ்புக் பக்கத்துல. அப்போ இது எல்லாமே வந்து நாங்க பாத்துட்டு இருக்கிறது நாங்க பார்வையாளர்களா தான் நாங்க பாக்குறோம். அப்படி பார்க்கும் போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா, தமிழச்சிக்கு எதிரா யாரெல்லாம் திரண்டு வர்றாங்கன்றத நாங்க கவனிக்கிறோம். அப்படி யாரெல்லாம் தமிழச்சிக்கு எதிரா வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனிதி அமைப்பு வருது. அதுக்கப்புறம் புதிய குரல் அப்படிங்கிற அமைப்பு, ஒரு தோழர் ஓவியாவினுடைய அமைப்பு வருது. இவங்க எல்லாருமே தமிழச்சிக்கு எதிரா அவங்க வந்து அறிக்கை வெளியிடுறாங்க. குளத்தூர் மணி தோழர் அறிக்கை வெளியிடுறாரு. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க நிர்வாண புகைப்படம் வெளியிடப்படுது, இணையதளத்துல வெளியில வருது. அப்போ ஒரு நிர்வாண படம் வெளியிடப்படுது. அது எப்படி வேணும்னாலும் வெளியில வந்திருக்கலாம். அது என்ன நிகழ்ச்சினாலையும் அது எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு நிர்வாண படம் ஒரு இணையதளத்துல வெளியில வருது, அதுக்கான கம்ப்ளைண்டும் வருது அப்படின்னா இந்த அரசு வந்து அதை எடுத்திருக்கணுமா வேணாமா? அந்த கேஸ்ல கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்திருக்கும். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அது அவங்க ஒருவேளை அது தமிழச்சி தோழரே லீக் பண்ணியிருந்தா தமிழச்சி தோழருக்கு தண்டனை கொடுக்கட்டும், இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா அது விசாரணைக்கு உட்படுத்தப்படணுமா வேணாமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ அத வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் இந்த விஷயத்துல இந்த லூலு பிரச்சனையிலேயே நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஆட்கள் இத, அதாவது நான் ஜீவா, என்னுடைய இணைய திருப்பூர் குணம். அப்போ நாங்க 2 பேருமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஆதரவா அவங்களுக்கு வெளிப்படையா பேஸ்புக்லதான் நாங்க எழுதுறோம். அப்போ இந்த மனிதி அமைப்புல இருக்கக்கூடிய வசுமதி வசந்தி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பெண்களை எல்லாம், அதாவது இந்த பெண்கள்னு நான் யார சொல்றேன்னா, லூலு குழுவுக்குள்ளால ட்ரெயின்டு பெண்கள்னு வந்துட்டாங்க. அவங்க அந்த குழுவுக்குள்ளாலேயே இருந்து சில பெண்களை அவங்களுக்கு தக்க மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. 300 பெண்கள் இருந்த வகையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் குறைவான பெண்களை அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் சரி, இப்படி இது வந்து இது உன்னுடைய இஷ்டம், நீ யார் கூட வேணும்னாலும் இருக்கலாம், நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம், உன்னை வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது, அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, இதுதான் நீ வந்து உன்னுடைய நீ என்ன நினைக்கிறியோ அதை செயல்படுத்துறதுதான் பெண்ணியம், அததான் பெரியார் சொல்லி கொடுத்திருக்கிறாரு இப்படிங்கிற மாதிரி அவங்க தயார்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இந்த பெண்களோட சேர்ந்து இந்த வசுமதி வசந்தி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த வசுமதி வசந்தி தான் பிளானே போட்டு கொடுத்திருக்காங்க. எப்படி பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து சும்மா லூலுவுக்கும் தமிழச்சிக்கும் பிரச்சனை, அந்த குழுவுக்கும் தமிழச்சிக்கும் பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. முதல்ல வந்து தமிழச்சிய சீன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா இத வந்து ஜீவாதான் பண்ணுனா, ஜீவாதான் வந்து இந்த விஷயத்த வந்து எல்லாத்தையும் எடுத்து குழுவுக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் தமிழச்சிட்ட கொடுத்தா அப்படின்னு நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்க.
ஜீவாவை வந்து சீனுக்குள்ளால கொண்டு வரணும், ஜீவாவை வந்து வில்லி ஆக்கணும், திருப்பூர் குணாவை வில்லி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கதான் வந்து ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கான வாய்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே வந்து வெளியில வந்துடுச்சு. அம்பிகா அவங்க எந்த விதத்துல சப்போர்ட் பண்ண முடியும்னா, இந்த ஃபைட்டு லூலுக்கும் தமிழச்சிக்கும் உள்ள ஃபைட்டு கிடையாது. முதல்ல அதை நம்ம புரிய வைக்கணும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச். இந்த ஃபைட்டு யாருக்குன்னா லூலுக்கும் ஜீவாக்கும் உள்ள ஃபைட்டு. ஜீவா வந்து ரொம்ப கிளவரா ரொம்ப சேஃபா சைட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க தமிழச்சியை வச்சு விளாடுறாங்க, புரியுதா? அப்போ நம்ம வந்து தமிழச்சி வந்து வெறும் ஒரு ஆரோ தான், அம்பு தான். அவங்க வந்து எய்தவங்க வந்து அது இல்லை. அப்போ இந்த பிரச்சனைய நம்ம வந்து லூலு வெஸ்ட் ஜீவாங்கிறத மாத்தணும். ஜீவாவை வந்து நம்ம தனியா வைக்க முடியாது. லூலு வெஸ்ட் ஜீவா அண்ட் திருப்பூர் குணான்னு மாத்தணும். அப்பதான் வந்து நம்ம வந்து அப்பதான் இதுல வந்து கொஞ்சமாவது அட்டென்ஷன் மாறும். இல்லைன்னா அட்டென்ஷன் மாறவே மாறாது, இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அப்போ இதை வந்து லூலு வெஸ்ட் ஜீவான்னு மாறும்போது ஜீவாவை பத்தி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லூலுவை வச்சு ஒரு வீடியோ போட வைக்கணும். அவங்க எப்படி ஜீவாவை மீட் பண்ணாங்க, ஜீவாவோட ஆக்டிவிட்டிஸ் இந்த குரூப்ல என்னெல்லாம் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வந்து ஜீவாவனால அவங்க யாரெல்லாம் பகைச்சிக்கிட்டாங்க, இப்போ அவங்க ஜீவானால அவங்க இழந்தது என்ன, ஜீவாக்கு அவங்க என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோ ரொம்ப தெளிவா ஆனா ரொம்ப கான்சியஸா போடணும். ஏன்னா எகெயின் வந்து இதுல என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, ஜீவா வந்து கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறதுனால அதை வச்சு அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அப்போ நம்ம திருப்பூர் குணாவையும் வச்சு பிச்சின் பண்ணி இந்த ஃபைட்டையே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா மாற்ற வேண்டியிருக்கு. தமிழச்சிக்கு இதுல வேலையே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வரணும். ஜீவா உள்ள கொண்டு வர 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 அவங்களுக்கு வந்து ஏன் ஜீவாவை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கிற அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேள்விக்கு எல்லாத்தையும் நகர்த்தணுங்கிறது தான் முக்கியம். அப்படி நகர்த்திட்டோம்னா அவங்க ஜீவாவை பத்தி பேச பேச உங்க மேல இருக்கிற அந்த அட்டென்ஷன்லாம் கம்மியாகும். அந்த நேரத்தில் நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். இப்படி ஸ்ட்ராட்டஜி போட்டு போட்டு மாற்றி மாற்றி தான் அதில் வேலை செய்ய முடியும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் சும்மா தண்ணியில் விளக்கமாக கொடுத்துட்ருக்கீங்க. முதல்ல நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ வந்து லூலு வெஸ்ட் ஜீவாங்கிறத மாற்றணும். இவ்வளோ நேரம் வந்து லூலு வெஸ்ட் தமிழச்சின்னு போகுது. தமிழச்சி வந்து அங்கே உட்காந்துட்டு அவ்வளோ வியூவர்ஸ் வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் நம்ம இதே இவங்க போற போக்குலயே நம்ம போற முடியாது. அதை நம்ம மாத்தி விடணும். ஜீவாவினுடைய கேரக்டர் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பல ஆண்களுடைய உறவு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஆண்களுடைய மனைவிகள், ஏன்னா நான் வந்து எதிர்த்துட்டு இருந்தது திருமணம் தாண்டிய உறவுகள் எல்லாம் நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பல ஆண்கள் கூடல இருந்த, பல திருமணமான ஆண்கள் கூடல இருந்த அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணது. இது எல்லாமே பண்ணி கொடுத்தது வந்து வசுமதி. நீங்க பெண்களுடைய அமைப்புன்னு அவங்க சொல்றாங்க. பெண்கள் பத்தி ஆபாசமா பேசினாலோ இந்த மாதிரி என்ன சொல்றது, அவங்களுடைய நிர்வாண படங்கள் வந்து வெளியிடப்பட்டாலோ யாரு முன்னாடி போய் நிக்கணும்? பெண்கள் அமைப்பு முன்னாடி போய் நிக்கணும். அதுல ஒரு பெண்ணுடைய நிர்வாண படத்தை அந்த குழுக்குள்ள போட்டு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இவளுடைய உருவத்தை பாத்தியா, இவளோடது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு அந்த பெண்கள், அதாவது யார் பண்றா, ஒரு பெண்ணி அமைப்புல இருந்து ஒரு பெண்களுக்கு பிரச்சனையை சரிபார்க்க வேண்டிய ஒரு பெண் வந்து பேசுறாங்க. நிர்வாண புகைப்படத்தை வெளியிட்டு அவருடைய அங்கங்கள் அப்படி எப்படி இருக்குதுங்கிறத மற்ற பெண்களை பேச விட்டு ரசிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அங்க அந்த குழுவுக்குள்ளார. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவை வந்து இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து பண்ணுங்க, என்ன பத்தின கட்டுக்கதைகள் எல்லாம் அவங்களே எழுதி கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் லூலு குழுவுல கூட அவங்க வந்து அதை எழுதல, வசுமதி எழுதுறாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொது உடைமை இயக்கம் அதுல இருக்குதா ரோசி மது எழுதுறாங்க. எழுதி நீங்க இதை வெளியிடுங்கன்னு ஃபேக் ஐடியில எல்லாம் வெளியிடுறாங்க. யார் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷாலினி வந்து அவங்களே ஒரு இது போட்டாங்க, அறிக்கை போட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அவங்கதான் அனுப்பி வச்சதாவே சொன்னாங்க. வசுமதியை மருத்துவர் ஷாலினி தான் இந்த குழுவுல போய் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நீ வந்து வேற கோணத்துல மாத்தி விடு அப்படின்னு அவங்கதான் அனுப்பி வச்சதா அவங்களே வெளியிட்டாங்க. அந்த வகையில அப்படின்னா என் மேல வந்து அவங்க
பண்ணின அவதூறுகள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மருத்துவர் சாலினியும் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி பெண்கள் அடுத்த முற்போக்காக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலாச்சு இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே அவங்களுக்கு முழு சுதந்திரமும் முழு முற்போக்கும் அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ஒருவராக இருந்து நல்லபடியாக இந்த சமுதாயத்தை கொண்டு போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. அந்த வகையில் வரணும் அப்படின்னு நாங்களும் விருப்பப்படுறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம். நன்றி.